ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி. மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்கர பாண்டியன். 9 தீர்மானங்கள் என்னென்ன, முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று அக்கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டமானது அக்கட்சியினுடைய அவை தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அக்கட்சியினுடைய முதன்மை செயலாளர் இருந்த துரை வைகோ மற்றும் நிறுவனர் வைகோ உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். நேற்றைய தினம் தன்னுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் வைகோவின் மகனுமான துரை வைகோ அறிவித்திருந்த இந்த நிர்வாக குழு கூட்டமானது கூடி நடைபெற்றது. துரை வைகோவுக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கும் அல்லை சத்யாவுக்கும் இடையே பனிப்போர் நிலவுவதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு மிக முக்கிய ஆலோசனைகள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் 9 முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய உயரத்தை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 2024 உண்மையான பொருளாதார வளர்ச்சியில் 9.69% தொட்டு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை பாராட்டி அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தலைமை. முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.